ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கு ஃப்ராக் தைக்கிறதுக்கு உண்டான துணி சொல்கிறேன். பாவாடைக்கு ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கலாம். அளவு வந்து 1.5 மீட்ரு, லென்த் வந்து 1.5 மீட்ரு எடுத்துக்கலாம். 1.5 மீட்டர்னா 150. நீளம் வந்து குழந்தைங்களோட ஹைட்டை பொறுத்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ 15 இன்ச்சு ஹைட்டு உயரம் வச்சுருக்கேன். அகலம் வந்து 1.5 மீட்ரு எடுத்துருக்கேன். இதுதான் பாவாடையோட அளவு. இது அப்படியே நம்ம பெருசாக இருந்தாலும் நான் தனியாக கட் பண்ணிக்கிட்டேன். பெரிய துணியாக இருந்துச்சு, தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு உயரம் 15, அகலம் 1.5 மீட்ரு எடுத்து கரெக்டாக கட் பண்ணி பாவாடைக்கு எடுத்து வச்சிட்டோம். மேல் பாடிக்கு உண்டான அளவு நான் சொல்கிறேன். மேல் பாடி அளவுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பெருசாக இருக்க துணி அந்த அளவுக்கு வேணால் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு துணி 2ஆக மடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்படி 2ஆக மடித்து திருப்பி 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்படி 4ஆக மடித்து நீவிக்கலாம். இது லைனிங் தான் ஃபஸ்ட்டு போடுறேன். குழந்தைங்களுக்கு மேல் பாடிக்கு லைனிங் இல்லைன்னா உருத்தம் குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு. அதனால் பாவாடைக்கு லைனிங் இல்லைனாலும் மேல் பாடி அளவுக்கு லைனிங் இருக்கணும். சரிங்களா? இப்போ உயரம் வச்சுக்கலாம். உயரம் வந்து நான் 10 இன்ச்சு வைக்கிறேன். அகலம் 7 இன்ச்சு. 7 இன்ச்சு, தையலுக்கு 1 இன்ச்சு, மொத்தம் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே கோடு போட்டுக்கலாம். எட்டு இன்ச்சு அளவுக்கு கோடு போட்டுக்கலாம். இப்போ பக்கக்கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். பக்கக்கழுத்து அகலம் வந்து 1.5 இன்ச்சு வச்சா போதும். சின்ன குழந்தைங்கிறதுனால 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. முன்கழுத்து உயரம் 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. 4 இன்ச்சு ஓகே. இந்த மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே பாக்ஸாக கொடுத்துங்க. சோல்ற அளவுக்கு 4 இன்ச்சு கொடுங்க. அப்போ தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம உருட்டி தான் தைக்க போகிறோம். இல்லைன்னா வச்சு திருப்ப போகிறோம் கழுத்து சைடுக்கு. இங்கே ஆம்கோல் சைடு உருட்டி தைக்கிறதுனால இதிலே தைக்கிறதுனால அளவு குறையும். 4 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்புறம் ஆம்கோல் அளவுக்கு 3.5 இன்ச்சு வச்சா போதும். குழந்தைங்கிறதுனால 3.5 இன்ச்சு வச்சா போதும். ஆம்கோல் அளவு இப்படி வச்சுட்டு அப்படியே பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டு இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு வைங்க. வளைவுக்கு ஆம்கோல் வளைவுக்கு 3/4 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே வளைவு போட்டுக்கலாம். ஆம்கோல் வளைவு இப்படி கொடுத்துக்கிறீங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச்சு உள்ளார வாங்க. அப்போ தான் அந்த கிராஸ் கிடைக்கும். ஃப்ராக் ஷேப் நல்லா கிடைக்கும். ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு வச்சுட்டு ஸ்கேல் வச்சு இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுங்க. கொடுத்துட்டு கழுத்து நம்ம ரவுண்ட் கழுத்து போட்டுக்கலாம். ரவுண்டாக அப்படியே கழுத்து போட்டுக்கலாம். இதுதான் மேல் பாடியோட அளவு. சின்ன குழந்தைங்கிறதுனால இந்த அளவு போதும் நம்மளுக்கு. இது இப்போ வெட்டிக்கலாம். இதுதான் மேல் பாடியோட அளவு. இதுக்கு வந்து மேல் பாடிக்கு லைனிங் வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஃப்ராக் லென்த்துக்கு ஃப்ராக்கோட பாவாடையோட மேல் பாடிக்கு அதோட துணி பாருங்க இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிசைன் வருங்கிற மாதிரி நான் போடலாம்.
இதுக்கு மேல்பாடிக்கு எவ்வளோ துணி வேணும்னா ஒரு 1/2 மீட்ரு துணி இருந்தால் போதுங்க. அதுக்கு இந்த லைனிங் அளவுக்கு வச்சா போதும். நம்ம லைனிங் அளவுக்கு வச்சு இப்படி கரெக்டாக வச்சு வெட்டிக்கலாம். கொஞ்சம் ஒரு எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். நம்ம கை இல்லாமல் தான் தைக்க போகிறோம். அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படி விட்டு நம்ம வெட்டிக்கிட்டா போதும். இந்த வெட்டி வச்சுக்கிட்டா போதும். நான் தைக்கக்குள்ள இது எப்படி தைக்கணும்னு தைச்சு காமிக்கிறேன். எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், கழுத்து வச்சு திருப்புற மெத்தட் தான் நான் தைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு லைனிங்கை மேலே வச்சு அப்படியே மேலே வச்சு ஒரு டாப் அளவு கரெக்டாக தைந்து விடுங்க. கரெக்டாக கவலை கொடுத்து இப்படி எடுத்துட்டு இந்த சென்டர் நடுவில் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸை கொஞ்சம் லைட்டாக கிராஸாக வச்சு விடுங்க. அப்படி தையில் பற்றக்கூடாது. இந்த கிராஸாக வச்சுட்டு அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டுமா இப்படி வந்துடும். இப்படி வச்சு கடிமான் தையல் போட்டுக்கலாம். மேலே ஒரு கடிமான் தையல் போட்டோம்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு போட்டுட்டு இப்போ அப்படியே உள்ளார திருப்பி லைனிங் ஓரமாக ஃபஸ்ட்டு தையல். இந்த எக்ஸஸாக இருக்கிற துணியெல்லாம் கரெக்டாக வெட்டிக்கலாம் லைனிங் அளவுக்கு. வெட்டி எடுத்துப்போம். அதே மாதிரி இன்னொரு பீஸையும் தைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். 2 பீஸும் தைச்சாச்சு. ஒரே மாதிரி தைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பீஸை மேல் பக்கமாக இப்படி திருப்பி இப்படி வச்சுட்டு இதையும் மேல் பக்கமும் இது மேல் பக்கம்னா இது மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் சைடு நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஆம்கோல் சைடு உருட்டி தைக்கணும். முன்ன பின்ன வந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்தால் கூட கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது, கரெக்ஷன்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம உருட்டி தைக்கணும். இப்படி சின்னதாக இப்படி ஒரு மடித்து அப்புறம் அப்படி படிச்சுக்கணும். இப்படி மடிச்சுக்கிட்டிங்கன்னா உருட்டி தைக்கிற மாதிரி வரும் நம்மளுக்கு. அதே சைடு அதே மாதிரி இந்த சைடும் பிடிச்சிடலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த சைடில் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த உருட்டி தைக்கிறது கொஞ்சம் பொறுமையாக அடித்தோம்னா இன்னும் நல்லா வரும். பொறுமையாக அடிக்கணும். கொஞ்சம் லைட்டாக அடி பீஸை இழுத்து மேல் பீஸை லூஸ் விட்டிங்கன்னா திருவாமல் வரும் நம்மளுக்கு.
உருட்டி தைச்சாச்சு. உருட்டி தைச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டருக்கு நேராக ஒரு டாட்டு இப்படி பிடிச்சிங்க. இதுக்கு நேராக தான் பிடிக்கணும். இங்கே ஆம்கோலுக்கு நேராக பிடிக்கக்கூடாது, கழுத்துக்கு நேராக இப்படி பிடிக்கணும். பிடிச்சி ஒரு 1/4 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிருங்க. ஒரு 3 இன்ச்சுக்கு இல்லைன்னா 2.5 இன்ச்சுக்கு பிடிச்சா போகணும். அதே மாதிரி இந்த சைடு அப்படி உங்களுக்கு அந்த நேர் உங்களுக்கு சரியாக வரமாட்டேங்குது, எனக்கு பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இப்படி 2 கரெக்டாக வச்சு இப்படி கரெக்டாக வச்சிங்க. கரெக்டாக வச்சுட்டு இது 2க்கும் இங்கே 1 இன்ச்சு நேர் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இது இப்படி மடிச்சிங்க. இப்படி மடித்து இந்த இடத்துல மார்க் பண்ணிங்கன்னா இந்த நேர் கரெக்டாக நம்மளுக்கு இந்த கழுத்துக்கு நேர் வரும். உங்களுக்கு தெரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல இப்படி டாட் பிடிச்சிங்க. இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு ஜாயின் பண்ணி அப்படின்னு சார். ஒரு இன்ச் அளவுக்கு 2 பக்கமும் தையல் விட்டாச்சு. இப்போ ஃப்ராக் மேல் டாப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதோட சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். டேப்பில் 11 இன்ச்சு இருக்குது. நம்மளுக்கு தாராளமாக குழந்தைங்க பப்பியாக இருக்கிற மாதிரி இருந்தால் 11 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாயின் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிக்கலாம். நம்ம சேர்த்து தையல் போட்டுக்கலாம். கலந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் 10 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம எப்படி ப்ளீட் வைக்கணும்னு சொல்கிறேன். திருப்பி வச்சுங்க. இது ப்ளீட் எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாத்தை 4 மடிச்சு இது 4 மடிச்சுங்க. மடிச்சுட்டு இங்கே ஒரு மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மேட்ச் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த 2 இடமும் ஃபோல்டிங்காக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 2 பிடிச்சி கரெக்டாக பிடிச்சி இந்த இடத்துல ஒரு மேட்ச் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா ஃப்ளீட் அளவு கரெக்டாக நம்மளுக்கு வைக்க கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அதில் 10 இன்ச்சு இருக்குன்னா இதில் நம்மளுக்கு 5 4 மடிச்சிருக்கிறோம். அப்போ 5 இன்ச்சு வரணும். சரிங்களா? இப்போ ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டேன் தையல் விடுறதுக்கோசரம். இப்படி மடித்து இந்த வேலை இப்படி வச்சு நீங்கள் அப்படி தைச்சிக்கலாம். இல்லை ஒரே அளவாக இருக்கணும். பாருங்கள், இந்த நேச் அளவுக்கு நான் சொன்னேன். இந்த நேச் அளவுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு மற்ற அளவு பார்த்திங்கன்னா 5.5 இருக்கணும். மொத்த அளவு 5.5 இருக்கணும். 5 இன்ச்சு
ரெடி அளவுக்கும் 1/2 இன்ச்சு தையலுக்கும். இப்போ பாருங்கள் 5.5 கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு அளவு. 5.5 இன்ச்சு இருக்குது. அதே அளவுக்கு நம்ம வச்சுட்டு வரலாம். இந்த அளந்து பார்த்து வச்சோம்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாக வருதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ அளக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு தையல் போயிடுச்சுன்னா இந்தாண்ட 10 இருக்குது பாருங்கள். கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு 10 இன்ச்சு இருக்குது. தையல் விட்டாச்சு. இது 2 மடிச்சுக்கலாம். மடித்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் விட்டுக்கலாம். ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ராக் மேல் டாப்பும் தைச்சாச்சு. இது கீழே பாவாடைக்கும் தைச்சாச்சு. இப்போ இது அப்படியே ஆப்போசிட். இது வந்து திருப்பில் நம்ம இது திருப்பி வச்சுருக்கோம். இது அப்படியே உள்ளார விட்றோம். இந்த துணியை என்ன பண்ணுறோம், அப்படியே உள்ளார விட்டுறோம். வச்சு இல்லை போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 லூஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். இப்போ தைச்சி காட்டுறோம் இது எப்படின்னு. இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட்டும் இந்த இடுப்புக்கிட்ட வர ஜாயிண்ட்டு, இந்த பாவாடையோட ஜாயிண்ட்டும் இந்த இடுப்புக்கிட்ட வர ஜாயிண்ட்டும் ஒட்டுக்க வச்சுக்கிங்க ஃபஸ்ட்டு தையலுக்கு. இங்கே வச்சுட்டு இப்போ கரெக்டாக ரன் பண்ணிட்டு வாங்க. 1/2 இன்ச்சு அளவுக்கு தையல் விடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த தையல் விட்டுருக்கீங்களா ப்ளீட் அளவுக்கு, அதுக்கு கீழே வரணும் தையல். இல்லைன்னா தையல் அசிங்கமாக தெரியும் நம்மளுக்கு. வச்சுங்க. வச்சுட்டு இந்த ஃப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே வர மாதிரி தையல் விடுங்க. மேலே விட்டிங்கன்னா தையல் அசிங்கமாக தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி அடிச்சிட்டோம். சுற்றி தையல் அடிச்சாச்சு. அடிச்சுட்டு திருப்பினீங்கன்னா பாருங்கள் அப்படி இருக்கும். பாவாடை வந்து இப்போ இந்த கீழே பக்கம் நாங்கள் மடித்து தைச்சிக்கலாம். எல்லாம் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மடித்து தைச்சலாம். நம்மளுக்கு எவ்வளோ ஆகிட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த 2 மடிப்பு மடிச்சுக்கலாம். 2 மடிப்பு மடித்து தையல் விட்டுட்டு வரணும் சுற்றியை. இப்படி மடித்து தைக்கக்குள்ள நீங்கள் அடி பீஸை லைட்டாக எடுத்து மேல் பீஸை லூஸாக விடுங்க. அப்போ தான் கீழே பார்டர் அடிக்க மடித்து தைக்கக்குள்ள திரும்பிட்டு வராங்க. இல்லை திரும்பிட்டு வந்துடும். பாருங்க ஃப்ராக் தைச்சு முடிச்சாச்சு.
இப்படி இருக்கும் தைச்சு விட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். பிடிச்சா அப்படி இருக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.